தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர்களும் பட்ட மேற்படி மாணவர்களும் தங்களுடைய பயிற்சி கால உதவி ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து கடந்த சில நாட்களாக போராடி வருகிறார்கள். நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். வருகின்ற திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே பல மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது, மத்திய அரசை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழகத்தில் தான் மிக குறைவான பயிற்சி கால ஊதியம் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் முதலாம் ஆண்டு முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவருக்கு வெறும் 27,100 ரூபாய் தான் பயிற்சி கால உதவி ஊதியமாக வழங்கப்படுகிறது. அதே சமயத்தில் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களில் 86,335 ரூபாய் பயிற்சி கால உதவி ஊதியமாக வழங்கப்படுகிறது. கோவா மாநிலத்தில் 60,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுபோன்று பல்வேறு மாநிலங்களிலும் தமிழகத்தை ஒப்பிடுகின்ற பொழுது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக பயிற்சி கால உதவி ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே தமிழக அரசும் மத்திய அரசுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர்களுக்கும் பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கும் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்கும் பயிற்சி பல் மருத்துவர்களுக்கும் பல் மேற்படிப்பு மாணவர்களுக்கும் பயிற்சி கால உதவி ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக போராடும் அந்த மாணவர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தீர்வு காண வேண்டும் என நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் முதலாம் ஆண்டு MBBSயில் தோல்வியடைந்துவிட்டால் உடனடியாக அந்த மாணவர்களுக்கு அடுத்த 1 மாதத்திலேயே மறுதேர்வு வைத்து ரெகுலர் பேட்சோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது MBBS படிப்பில் பிரேக் சிஸ்டம் முதலாம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று பல் மருத்துவ படிப்பிலும் முதலாம் ஆண்டில் பிரேக் சிஸ்டத்தை ரத்து செய்ய வேண்டும். பல் மருத்துவ படிப்பில் முதலாம் ஆண்டில் தோல்வியடைந்தால் அடுத்த 1 மாதத்திலேயே தேர்வு வைத்து அவர்கள் வெற்றி பெற்றால் ரெகுலர் பேட்சோடு போகக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். அதேபோல் BDS MBBS படிப்பில் இறுதியாண்டு படிப்பில் தோல்வியடைந்தாலும் கூட அடுத்த 1 மாதத்திலேயே மறுதேர்வு வைத்து அவர்கள் தங்களுடைய சொந்த பேட்சோடு அவுட்சோர்சிங் பண்ணக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்கு தமிழக அரசும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை 65ஆக உயர்த்துவதற்காக சில முயற்சிகள் நடைபெறுகிறது. நீதிமன்றம் அதில் தலையிடுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவருடைய ஓய்வு வயதை 65 வயதாக உயர்த்தினால் அது படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளம் டாக்டருடைய வேலை வாய்ப்பை பாதிக்கும். ஏராளமான டாக்டர்கள் MBBS படித்துவிட்டு முதுநிலை மருத்துவம் படித்துவிட்டு உயர் சிறப்பு மருத்துவ படிப்பும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதே போலவே ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடிய இளம் டாக்டர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்காமல் பேராசிரியர்களாக இணை பேராசிரியர் மாறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே அரசு மருத்துவர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை 65 வயதாக உயர்த்தக்கூடாது என நான் கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசிற்கு பாராளுமன்ற நிலைக்குழு கம்பல்சரி ரூரல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் MBBS படிப்பை அரசு மருத்துவர்களில் முடித்த மாணவர்கள் ஹவுஸ் சர்ஜன் முடித்த பிறகு மீண்டும் ஓராண்டு காலத்திற்கு ஹவுஸ் சர்ஜன் போல் அரசு மருத்துவமனையில் தற்காலிகமாக கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்ற நிலையை பரிந்துரை செய்திருக்கிறது. இது ஏற்புடையது அல்ல. அவ்வாறு செய்தால் இந்தியா முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய 31,000 மருத்துவ மாணவர்களும் ஓராண்டுக்கு மட்டுமே கட்டாயமாக அரசு வேலை செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். அடுத்து எங்களுக்கு பணி நீட்டிப்பு வேணும், பணி நிரந்தரம் வேணும் செய்து கொடுக்க மாட்டார்கள். இதனால் இளம் டாக்டர் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகும். எனவே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இளம் டாக்டர்களுக்கு நிரந்தர அடிப்படையில் மட்டுமே வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசு MBBS படிப்பை முடித்தவுடன் எக்ஸிட் தேர்வு என்ற தேர்வை எழுதி அதில் வெற்றி பெற்றால்தான் டாக்டர்களை பதிவு செய்து கொண்டு அவர்கள் தொழில் செய்யலாம் என்று சொல்லி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். புதிய தேர்வு முறையை புகுத்துகிறார்கள். இதை ஏற்க முடியாது. எனவே எக்ஸிட் தேர்வை புகுத்தக்கூடாது. எக்ஸிட் தேர்வையும் நீட் தேர்வையும் சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்காகவும் மருத்துவ கல்வியையும் மருத்துவ சேவையையும் வியாபாரமாக்கும் நோக்கோடும் கார்ப்பரேட் மயமாக்கும் நோக்கோடும் மத்திய அரசாங்கம் தேசிய மருத்துவ ஆணையம் என்ற புதிய அமைப்பை கொண்டு வருவதற்காக தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவை கொண்டு வர உள்ளது. அந்த மசோதாவை கொண்டு வரக்கூடாது என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் அடுத்த கட்டமாக பல கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.